சோ நீங்க வளர்ந்துகிட்டே வரும்போது பாடிக்கு எந்தவித எக்ஸசைஸும் கொடுக்காம இருக்கிறப்போ நரம்புகள் சுருங்கி அங்கங்க வலி ஏற்படாது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா ஹீட்னு நினைக்கிறீங்க. ஹீட்னால வலி வந்திருக்கு. ஆனா சுருங்கி இருக்கக்கூடிய நரம்புகளை தேய்த்து தேய்த்து நீவி அதை ஃப்ரீ பண்ணி விடணும், ஃபிளெக்சிபிள் பண்ணி விடணும். சோ இந்த மாதிரியான மெட்டபாலிசம் சம்பந்தமான விஷயங்களுக்கு, நரம்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு நம்ம ஆபரேஷன் பண்ணாம நம்ம கியூர் பண்ணிக்கணும். நம்ம போகும்போது அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடித்து பழக்கம் இருப்பவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் உடனே வேலை செய்யும் தான் இதுல இருக்கக்கூடிய பெரிய பிளஸ். அடுத்து மெயினான பாயிண்ட் என்னன்னா, நைட் எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபுல்லா பியூரா கிளென்ஸா இருக்கிறதுனால காலையில நீங்க தண்ணி குடிச்ச உடனே உங்கள் உடம்பில் உள்ள கழிவுகள் மொத்தமும் மோஷன்ல வெளியே போயிடும். இது பெரிய பியூட்டி. நீங்க மோஷன் மட்டும் சரியா போச்சுன்னா உங்களுக்கு 90-95 வயசு வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு நாளைக்கு 2 வேளை காலை மாலை போனீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு நாளைக்கு இப்போ ஒரு சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முறை மோஷன் வரதே கஷ்டமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர்லாம் பயிற்சி வாங்க வந்திருக்கும் போது ப்ராப்ளமே என்னன்னா, எனக்கு இங்க வலிக்குது அங்க வலிக்குது, நான் பிடிச்சிட்ட மோஷன் தான் ப்ராப்ளம். மோஷன் சரியா போறீங்களா? இல்லங்க எப்பயாவது தான். என்னது எப்பயாவது போவீங்களா? என்னங்க சொல்றீங்க? ஆமா 2 வாரத்துக்கு ஒன்ஸ் போனாவே பெரிய அதிசயங்க. இப்ப நீங்க பாருங்க, இது அப்புறம் பைல்ஸை கொண்டு வரும். கழிவுகள் அதிகமா வெளியேறலன்னா ஒண்ணும் இல்ல, உங்க வீடு குப்பையா இருந்ததுன்னா நாத்து அடிக்கல. அந்த மாதிரி உள்ள சாப்பிடுற பொருள்கள் உள்ளுக்குள்ள கழிவாக தேங்கியது என்றால் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வரும். மோஷன் வந்துருச்சுன்னா சீக்கிரம் உயிர் பிரிய போகிறது என்ற அர்த்தம். இன்னொரு மெயினான விஷயம்னா, உடம்பு உங்களுக்கு அங்கங்க வலிக்கிறதுக்கு மாபெரும் காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மோஷன் சரியாக போவது கிடையாது. வாழைப்பழம் சாப்பிடுறது இல்ல, வெறும் வயிற்றுல தண்ணி குடிக்கிறது இல்ல, பசிச்சு சாப்பிடணும், தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணும், இதுதான் கான்செப்ட். பட் இருந்தாலும் காலையில எந்திரிச்ச உடனே இந்த தண்ணி குடிக்கும் போது அடப்பை எடுக்கிற மாதிரி உங்க குடல் வழியாக குடல் வாழ்வுகள் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளையும் வெளியேற்றி விடுகிறது. இன்னொரு சீக்ரெட் சொல்லி கொடுத்துறேன். நைட்டு தூங்கும்போது தேங்காய் எண்ணெயை வந்து ஃபேஸ் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு படுங்க. இது அப்ளை பண்ணிட்டு படுக்கும்போது உங்களுக்கு தலகாணி ஏதாவது அழுக்காயிருமோ, அம்மா திட்டுவாங்களா அப்பா திட்டுவாங்களாம் நினைக்க வேணாம். தலகாணிக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கின் போயிடும். ஸோ பொதுவாகவே ட்ரை ஸ்கின் வந்து ஃபார்ம் ஆகும்போது உங்களோட தோல் சுருக்கம் ஏற்படும். அது போக வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் இந்த முகம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஏற்படும். ஏன்னா அட்ராக்ஷனே முகம் தான். அப்ப முகம் வந்து சரியா இருக்கணும்னா நைட்டு தூங்கும் போது நல்ல தேங்காய் எண்ணெயை நல்லா முடிஞ்சா வந்து பாத்தீங்கன்னா செக்குல ஆட்டின நல்ல தேங்காய் எண்ணெய், அந்த தேங்காய் எண்ணெய் நீங்க வந்து எடுத்து அந்த ஆர்கானிக்கான தேங்காய் எண்ணெய் நைட்டு ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு காலையில நீங்க எந்திரிச்சீங்கன்னா தலகாணி வேஸ்ட் ஆச்சுன்னா கூட மாத்திங்க, அது பிரச்சனை இல்லை. ரெகுலரா நீங்க அப்படி பண்ணிட்டு வரும்போது உங்களோட டிஷ்யூஸ் எல்லாம் உயிர் பெறும், இறந்த செல்கள் வெளியேறும், புது செல்கள் உற்பத்தி ஆகும், ஃபேஸ் க்ளோவா இருக்கும், வேற லெவல்ல இருப்பீங்க. இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. காலையில் தண்ணீர் குடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா, வெறும் வயிற்றுல தண்ணீர் குடிக்கும் போது உடம்பில் உள்ள துவாரங்கள்னு சொல்லுவாங்க, அந்த வியர்வை வெளியேறக்கூடிய துவாரங்கள்லாம் கிளென்ஸ் ஆகி வந்து பாத்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் டைம்ல எவ்வளவு நேரம் தான் ஏசியில தான் காலையில தண்ணி குடிச்சு பழகும் போது முக்காவாசி நேரம் நீங்க வெளியில சுத்திட்டு இருக்கிறதுனால உங்களோட வாழ்க்கை ஸ்கின் ஹெல்த் மெயினா வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். க்ளோ ஆகிறதுக்கு மெயின் காரணம் வெறும் வயிற்றில் தண்ணீர். இந்த உடம்பு நல்லா இயங்கணும் அப்படின்னா pH வேல்யூன்னு சொல்லுவாங்க, பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். அது என்னங்க பொட்டன்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னா இந்த நீர்நிலைகள்ல கிடைக்கக்கூடியது. அது போக வந்து தேத்தாங்கொட்டை தண்ணி அப்புறம் வெட்டி வேரெல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து மண்பானையில் வச்சு குடிக்கும் போது pH வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் போது உடம்பில் தானாகவே pH வேல்யூ என்பது இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் நீங்க தேட்டாங்கொட்டை அந்த மண்பானை தண்ணி அதுல வெட்டி வேர் வச்சு அதை வந்து நீங்க ஃபில்டர் பண்ணி தண்ணி குடிக்கும் போது உலகத்திலே ஆகச்சிறந்த அமிர்தம் இது. இதை தாண்டி ஒண்ணு இல்லை. நான் வாய்ப்பு இருக்கும் போது இது எப்படி இந்த தேட்டாங்கொட்டை விஷயம் வந்து எப்படி பண்ணணும் வீட்டுல, அதை வந்து ஹை லெவல் pH வேல்யூ நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய RO வாட்டர் மற்ற வாட்டர்லாம் கிளீன் வாட்டர், பட் தட் இஸ் நாட் பியூர் வாட்டர். உங்களுக்கு புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? கிளீனுக்கும் பியூருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, தாகம் எடுத்து தண்ணி குடிக்கணும், தண்ணி குடிச்சுட்டே இருக்கணும்னு நான் சொல்ல. தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கணும், ஆனா அடுத்த 2 to 3 மினிட்ஸ்ல வந்து தண்ணி குடிச்சிடணும். காலையில வெறும் வயிற்றுல நீங்க 3 கிளாஸ், நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இவ்வளவு பெரிய வாட்டர் பாட்டில் ஃபுல்லா குடிச்சிருவேன். குடிக்கும் போது என்ன ஆகும்னு வந்து பாத்தீங்கன்னா, கிட்னில வந்து ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இன்னைக்கு தேவையில்லாத உப்புகள், அயோடின் இல்லாத உப்புகள், நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய உணவு முறைகள் எடுக்கிறதுனால அதனுடைய கொஞ்சம் கொஞ்சமான கழிவுகள் எல்லாமே அது ஒரே கல்லா போய் உட்காராது. கொஞ்சம் கொஞ்சமா கழிவுகள் சேரும்போது அந்த டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து கல்லா ஃபார்ம் ஆகும். சோ தண்ணி குடிக்கும் போது வந்து யூரின் அடிக்கடி நீங்க பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உடம்பு அவ்வளவு ஹெல்த்தியா இருக்கு, கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாது. இல்லன்னா அதுக்கு வேற தனியா ஒரு ஆபரேஷன் பண்ணணும், மைண்ட்ல வச்சுக்கோங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா, நமது பிரெயின்றது உடலே வந்து 75% மேல நீரினால் சூழப்பட்டதுதான். பிளட், அதை சார்ந்த விஷயங்கள், அது இது எல்லாமே. பிரெயின்ன்றது முக்கால்வாசி அதனுடைய மேக்சிமம் கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா நீரினால் சூழப்பட்டுள்ளது. அதனால காலையில இந்த தண்ணியை வந்து நீங்க வெறும் வயிற்றுல குடிக்கும் போது ஃப்ரெஷ் பாடியா இருக்கும்போது பிரெயினோட நியூரான்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும், நல்ல மெமரி பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாம தலை சார்ந்த பிரச்சனை, மூளை சார்ந்த ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருக்குன்னா நீங்கள் ரெகுலரா காலையில தண்ணீர் குடித்து கொண்டே வரும்போது மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். இதுல இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம kuruvinkkarunai.com வெப்சைட் போனீங்கன்னா அதுல பஞ்சகாவியா விளக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். அது கோம்பாவா இருக்கும், நீங்க தனியா வேணாலும் வாங்கிக்கலாம்.
சோ நீங்க அதை காலையில எந்திரிச்சோடனே பொருத்தி வச்சுட்டு நீங்கள் வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கும் போது உடலுக்கும் நல்லது, மனதிற்கும் நல்லது, ஆன்மாவிற்கும் நல்லது. இது எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பஞ்சகாவியன்றது பசுமாட்டினுடைய மெயினான இயற்கையான மூலிகைகள், இயற்கையான பிளஸ்டு திங்ஸ் வச்சு உருவாக்கப்பட்டதான் பஞ்சகவ்யம் வந்து சொல்லுவாங்க. சோ இந்த பஞ்சகவ்யமான இந்த சாம்பிராணி நீங்க பயன்படுத்தும் போது வீட்டில் உள்ள கெட்டதை விளக்கும். இதில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றல், இந்த சக்தி வந்து பாத்தீங்கன்னா நினைத்து பார்க்க முடியாத மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். அதனாலதான் மாட்டு தொழுவத்துல இருக்கிறவங்க, மாட்டு பண்ணையில இருக்கிறவங்க அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா பவர்ஃபுல்லா இருப்பாங்க. காரணம்னா மாடு ஜென்ரலாவே அதை சுற்றி ஒரு மாபெரும் மேக்னெட்டிக் எனர்ஜியை வந்து வைப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ அப்பேற்பட்ட சக்தி மாட்டிற்குள் உண்டு, கோமாதாவிற்குள் உண்டு. அதனாலதான் 33 கோடி தேவர்களும் மாட்டுக்குள்ள இருக்குன்னு வந்து சொன்னாங்க. சோ இதை வந்து தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இது மட்டும் இல்லாம காலையில தண்ணீர் மட்டும் குடிக்கிறது இல்லாம உங்களுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் சொல்லி தரேன். காலையில தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்க பண்ணுங்க. இந்த எக்ஸசைஸ் பண்ணிட்டு தண்ணி குடிங்க. பாடி வந்து மிக சிறப்பாக இருக்கும், அற்புதமாக இருக்கும். இது வந்து என்னன்னா ஒரு வர்மா மெத்தட், ஒரு வர்மக்கலை ஆசான் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த டெக்னிக்கை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இதை நீங்க ரெகுலரா பண்ணீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே ஹார்ட் அட்டாக் வரவே வராது. எப்படி சொல்றேன் கேளுங்க. இது ஒரு சின்ன ஒரு டெக்னிக் தான். முதல்ல 9 டைம்ஸ் பண்ணணும். 8 செட் பண்ணணும். 8 டைம் பண்ணணும். 9 டைம்ஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்னு சொல்றேங்க, கவனிங்க. முதல்ல இந்த 2 கைகள் இருக்கு இல்லையா, இப்படி தட்டக்கூடாது. ஒரு சின்ன கேப் இருக்கணும். இந்த கேப்ல தான் இந்த வைப்ரேஷன் வந்து கிரியேட் ஆகும். 9 டைம் கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அப்புறம் கை நீட்டிக்கங்க. 1 இந்த இடத்துல இந்த மடக்கூடிய அந்த இடத்துல அடிக்கணும். அதே மாதிரி இப்படி அடிக்கணும். இப்படி அடிக்க கூடாது. கவனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9. அகைன் 1 2 3 4 5 6 7 8 9. அகைன் பின்னாடி மாட்டிக்கிறீங்க. இந்த கிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அக்குன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 9. அப்புறம் அதே மாதிரி தான் கை எப்படி வச்சுக்கிறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9. இதே தாங்க 8 செட் பண்ணும். மறுபடியும் உங்களுக்கு பண்ணி கேட்டோம். 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. 1 2 3 4 5 6 7 8 9. 8 செட் ரெகுலரா டெய்லியும் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் வராது, பிளாக்ஸ் ஓபன் ஆயிடும், ஆன்ஜியோ பண்ண தேவையில்ல. சரியான ரத்த குழாய் வழியாக சரியான ரத்தம் போய் தமனிகள், சிரைகளுக்கு சரியான சரிவிகித அளவு வந்து ரத்தம் கிடைக்கும். மாபெரும் சீக்ரெட் இது. சோ இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஹெல்த்தியா வச்சுக்கோங்க பாடியை. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல மனம், ஆன்மா மட்டும் இல்லாம உடலையும் எப்படி ஹெல்த்தியா வச்சுக்கிறேன்னு கூடிய பல விஷயங்களை வந்து உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்றேன். சோ இந்த பழக்கம் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருக்கா நான் சொன்னது? இதை பத்தி நீங்க ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வேற எங்கேயாவது உங்களுடைய நண்பர்களோ இல்ல உங்களை சார்ந்த ஆசான்களோ உங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்ச டெக்னிக்ஸை மக்கள் நல்லா இருக்கணும்ன்றக்காக எனக்கே வேலை கொடுக்காதீங்க. கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்படிலாம் பண்ணீங்கன்னா இப்படிலாம் நல்லா இருக்கும், நான் இதை பண்றேன், நீங்களும் இதை பண்ணுங்கன்னா அதை கமெண்ட்ஸ் படிக்கக்கூடிய பல பேரோட வாழ்க்கையை வந்து நிச்சயமாக மாறும். நன்றி, வணக்கம்.